நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேங்க. முழங்கால் மூட்டு வலின்றது, முழங்கால்ல இருக்கக்கூடிய எலும்புகளால் மட்டும் இல்ல, அத சுத்தி இருக்கிற தசைகளாலோ, நரம்புகளாலோ அல்லது தண்டுவட பிரச்சனையாலோ வரலான்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த முழங்கால் மூட்டு வலி மெயினா ஏற்படுறதுக்கு என்ன ரீசன்னா, இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ன்னு ஒண்ணு இருக்கும். மூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய திரவம். இது வந்து கம்மியாகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டிலேஜ் பிரச்சனையாகும். இதனால மூட்டு உராய்வு ஏற்படும்போது, மூட்டுல வலியும், தேய்மானமும் ஏற்படும். இந்த திரவம் குறையறதுக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் வயசு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான எடை, ஊட்டச்சத்து குறைபாடு, போதுமான உடற்பயிற்சி இல்லாது இதெல்லாம் ஒரு ரீசனுங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகள் அதாவது போன் அண்ட் கார்டிலேஜ் இதுல ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு சிறுநீரகத்தை நாம் தூண்ட வேண்டும். அதாவது சிறுநீரகத்துடைய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். கிட்னியை பூஸ்ட் பண்ற மாதிரி சில புள்ளிகளை நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி தூண்டி விடுங்க, வலி நல்லா குறையும். உங்களுக்கு டிஸ்பிளேல இப்ப தெரியும். முதல் புள்ளி K3. இந்த புள்ளி நீண்ட நாளைய மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா ஒர்க் பண்ணும். அடுத்து UB11. இந்த புள்ளி எலும்பு மற்றும் குருத்தெலும்புகளுக்கு எனர்ஜி தரும். அடுத்து SD44. இது முன்பக்க மூட்டுல வரக்கூடிய வலிக்கு மிகச்சிறந்த நிவாரணம். இப்ப நான் சொன்ன புள்ளிகளை எப்படி தூண்டி விடணும், எவ்வளவு நேரம் தூண்டி விடணும் அப்படின்றத இந்த சீரிஸோட எண்ட்ல நான் சொல்றேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க.